Shall we close our eyes and ask God to speak to us this Sunday morning? இந்த ஞாயிற்று காலையிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Dear Heavenly Father, I come to you in Jesus' name. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம். This morning we thank you for the freedom that we have to come to your house to worship you in spirit and in truth. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியான ஒரு விடுதலை தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். I thank you, Lord, for the ministry of Dr. Andrew Dev and Dr. Jairani Dev and their children Abhishek and Josephus. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியான சிறப்பான அழைப்பை பெற்ற ஆண்டவர் தேவ ஊழியரான டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், அவருடைய துணைவியார் டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் அபிஷேக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you for this ministry that takes people deep into your word, the meat of your word, and transforms lives world over. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக உம்முடைய ஜனமாகிய ஆண்டவரே மக்களுக்கு உம்முடைய திருவார்த்தையை ஆழமாய் ஆண்டவரே சத்துவத்தோடு பேசும்படியாய் உலகமெங்கும் அவளை எடுத்துச் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். We especially give thanks for the over 200 people who were graduated yesterday after receiving quality life transforming teaching from your word from this wonderful team. இந்த அருமையான தேவ ஊழியரிடத்திலிருந்து மிக நேர்த்தியான உம்முடைய திருவார்த்தையை ஆண்டவரே கடந்த ஓராண்டு காலம் ஆண்டவரே சிறப்பான விதத்தில் கிரமமாய் கற்றுக் கொடுத்து நேற்றைய தினத்திலே பட்டம் பெற்ற 200க்கும் அதிகமான தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். And even as I take these wonderful Bible literate church to your word, to the book of Nehemiah chapter 8, I pray the Holy Spirit will help me, Lord. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களினால் வழி நடத்தப்படுகிற வேத வசனங்களினால் நிறைந்திருக்கிற இந்த திருச்சபையின் மக்களுக்கு இந்த காலவேளையிலே கர்த்தாவே நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அத்தியாயத்திலிருந்து நான் பேச இருக்கிற வார்த்தையினால் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill my mouth with worthy stuff and nudge me when I have said enough. ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டுமோ அதை ஏற்ற வார்த்தைகளை என்னுடைய வாயின் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே. Amen. Amen. In the year 2000, 50 books were published on the subject of happiness. 2020ஆம் ஆண்டு ஏறத்தாழ 50 புத்தகங்கள் சந்தோஷமாய் வாழ்வதை குறித்து வெளியாயிருக்கின்றது. A few years later, the 50 books became 400 books. சில நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு பிறகாக அது 400 books. 400 புத்தகங்களாக வெளிவந்தது. 50 books on happiness became 400 books. சந்தோஷமாய் இருப்பதை குறித்து எழுதப்பட்ட 50 புத்தகங்கள் அதற்கு பிறகு 400 புத்தகங்கள். We don't have to go anywhere to find happiness. We have it in the holy word of God. We don't have to go anywhere else. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் சந்தோஷத்தை அடைவதற்காக நாம் வேறு எங்கும் போக வேண்டிய அவசியமில்லாதபடிக்கு அவை எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்தில் ஒரே இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Joy is not found in a toy that includes the cell phone. Joy is not found in a toy. இந்த சந்தோஷம் என்பது இந்த மொபைல் போன் மூலமாய் கிடைப்பதல்ல. Joy is found in meditation of that text of scripture. இந்த வேத வாக்கியங்களை தியானிப்பதின் மூலமாய் நமக்கு மிக சந்தோஷம் உண்டாகிறது. There is a special chapter in the word of God. வேத புத்தகத்தில் மிக சிறப்பான ஒன்று chapter, இந்த அத்தியாயம். And that chapter is Nehemiah chapter 8. அந்த முக்கியமான அத்தியாயம் நெகேமியா 8. 3 times in this chapter the word joy is connected to the word of God. இந்த வேத புத்தகத்திலே அந்த அத்தியாயத்திலே சந்தோஷம் என்பது திருவசனத்தோடு இணைந்திருக்கிறது. In Nehemiah chapter 8 and verse 12, first of all, முதலாவதாக நெகேமியா 8:12 வாசிக்கிறோம். There was a great rejoicing because of the word of God declared to the
people of God. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் சந்தோஷம் கொண்டாட போனார்கள். That's the first instance. அதுதான் முதல் சம்பவம். The second instance in the same chapter, Nehemiah chapter 8 and verse 17. இரண்டாவதாக அதே சந்தோஷத்தை 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். There was rejoicing, the Bible says, but then when you look at the full verse and read above, that rejoicing came because of obedience to the written word of God. இந்த சந்தோஷமானது அந்த சொல்லப்பட்ட வசனத்திற்கு கீழ்ப்படிதலினால் வந்த மிகுதியான சந்தோஷம் என்று இருக்கிறது. And the third time it occurs comes in fact in the famous verse, many of us know it by heart, Nehemiah chapter 8 and verse 10. மிக அடுத்ததான ஒரு சம்பவம் நெகேமியா 8:10. அநேகருக்கு அந்த வசனம் மனப்பாடமாய் கூட தெரிந்திருக்கலாம். The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறது. That joy comes after repentance, after listening to the word of God. கேட்ட திருவசனத்திற்கு மனம் திரும்புவதினால் வருகிற மிகுதியான சந்தோஷம். When we come to the book of Nehemiah chapter 8, several things have happened before Nehemiah chapter 8. 8ஆம் அத்தியாயத்துக்கு முன்பதாக நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. Bible scholars tell us that perhaps Ezra and Nehemiah were one book and they later were split up for convenience. வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள் இந்த எஸ்ரா நெகேமியாவின் புத்தகங்கள் ஒன்றாய் இருந்தது, ஆனால் பின்னதாக அந்த தலைப்பிற்கு ஏற்றபடி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். As we start reading the book of Ezra, the Babylonians have destroyed Jerusalem. They have flattened the temple. இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போய்விட்டது. The people of God went into Babylonian captivity. தேவ ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போனார்கள். And that was for about 70 years, but in the 50th year itself, God raised a man called Zerubbabel and he led back the first batch of exiles back to Jerusalem. 70 ஆண்டு சிறையிருப்பு என்று சொல்லப்பட்டாலும் 50ஆவது ஆண்டின் போது தேவன் செருபாபேல் என்ற ஒரு மனிதனை எழுப்பி அந்த தேவாலயத்தை கட்டும்படியாய் அனுப்பி வைத்தார். We read about that from in Ezra chapter 1 through 6. அங்கே எஸ்ராவின் புத்தகம் 1 to 6 அத்தியாயத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். 60 years later, a man called Ezra, a priest, he led more people back to the promised land from Babylon. சிறையிருப்பின் 60ஆம் ஆண்டின் போது எஸ்ரா இன்னும் ஒரு சிலரை என்ற ஒரு ஆசாரியன், அவன் வேதபாரகன், அவன் இன்னும் அநேகரை கூட்டிக் கொண்டு அந்த எருசலேம் பட்டணத்திற்கு வந்து We see சேர்ந்தான். that story in Ezra chapters 7 through 10. 7ஆம் அத்தியாயம் 10வது வசனம் எஸ்ராவின் புத்தகத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். And then we come to the book of Nehemiah. Nehemiah led the people back, another batch back, and they rebuilt the walls of Jerusalem. Nehemiah chapters 1 through 7. அங்கே அதற்கு பிறகு 70ஆம் ஆண்டின் போது நெகேமியா இன்னும் ஒரு கூட்டத்தோடு கூட வந்து அந்த எருசலேமின் மதில்களை கட்டும்படியாக அதை வாசிக்கிறோம். அதை முதல் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும். Z for Zerubbabel, E for Ezra, N for Nehemiah. The word Zen helps us to understand the context of God's word. This Zenkar, Z-E-N, will help us not to miss it and always remember it. செருபாபேல் என்கிற அந்த இசட், அது பிறகு எஸ்ரா என்ற எழுத்தின் முதல் இ, அதற்கு பிறகு நெகேமியா என்ற எழுத்தின் முதல் எழுத்து என். ஆகவே அதை ஜென் என்று சொல்லுகிற இந்த நிகழ்கால சந்ததிக்கு தேவன் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். As your pastor and seasoned man of God, Dr. Andrew has taught you many times, you know, you need to keep the context in mind as we study the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது வாசிக்கும் போது அது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து
அதன் அடிப்படையில் நாம் வாசிக்க வேண்டும் என்று அருமையான தேவ ஊழியர் வேத பண்டிதர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். If I talk to a Chennai young boy and if I tell him marina, he will ask, is it the beach or is it the mall? Because in every other thing except Bible, we know how to find the context. If I talk to a young man in Chennai, marina, okay, he'll say, is it the beach or is it the mall? நான் ஒருவேளை இது யாராவது ஒருவரை பார்த்து மெரினா என்று சொன்னால் அவன் உடனே கேட்பான், அது ஒரு பீச்சா இல்லாவிட்டால் மாலா என்று கேட்பார்கள். என்னால் ரெண்டும் இருக்கிறது. Because for every other thing except Bible, we are very good at finding context. இந்த தேவ சபையிலே அனைவருமே வேதத்தை நன்றாய் அறிந்திருக்கிற மக்கள். Okay, so now after the wall has been rebuilt, now the people the temple is rebuilt, the wall is now rebuilt. Now it's time to study the word of God. That's how we enter into Nehemiah chapter 8. இந்த நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அத்தியாயத்துக்கு வரும்போது அந்த எருசலேமின் மதில்கள் கட்டப்பட்டது, ஆலயம் ஏற்கனவே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நேரம், வாசிக்கிற ஒரு நேரம். So what is happening here in this beautiful chapter? அந்த அருமையான அத்தியாயத்தில் எதை வாசிக்கிறோம்? First we read about unity because of the thirst that people had for the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியம், இணக்கம் இருந்ததை பார்க்கிறோம். Look at Nehemiah chapter 8 and verse 1. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். All the people gathered as one man, the Bible says, into the square before the water gate. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பான வீதியிலே ஒருமனப்பட்டு ஒரே மனிதராய் கூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Ezra did not call them, but the Bible says they told Ezra the scribe to bring the book of the law of Moses that the Lord has commanded Israel. அங்கே வேதபாரனாகிய எஸ்ரா ஜனங்களை வாருங்கள் என்று அழைக்கவில்லை, வேத புத்தகத்தை கொண்டு வாருங்கள் சொல்லவில்லை. கூடி வந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அந்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு அவர்கள் சொன்னார்கள். So Ezra the priest brought the law before the assembly and started reading it. அப்பொழுது 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான். So there is unity when a remnant desires for God's word and gathers around the study of God's word. இஸ்ரவேலிலே மீந்திருக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதை கொண்டு வர செய்து அதை வாசிக்க கேட்க கூடி வந்தார்கள். Look at verse 4 of Nehemiah chapter 8. 4ஆம் வசனத்தை பாருங்கள். Nehemiah stands in a wooden platform and he is reading God's word to the people. Ezra reads God's word to the people. வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். And beside him there were 6 people on one side. We don't have to read their names, but it's found in God's word. 6 people on one side and 7 people on the other side. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, அவன் நின்றபோது ஒரு புறம் 6 பேரும் இன்னொரு புறம் 7 பேரும் நின்றார்கள். அவருடைய பேரும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதை அறிந்து கொள்ளலாம். All over the world God is gathering a remnant around the study of his word, and I'm glad a large remnant is found in the Bible called church this morning, and I'm super excited. நான் இந்த காலைவேளையிலே மிகுந்த பரவசமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனால் மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை கேட்கவும் அதிலே ஆழங்களுக்கு செல்லவும் விருப்பமாய் இந்த பைபிள் கால்ஸ் திருச்சபைக்கு கூடி வருவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். In my family we gather around the word of God
every day as God gives us that grace and ability. தேவனுடைய கிருபையினால் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கூடி வருவதுண்டு. I don't know everything, my wife doesn't know everything, my two children do not know everything, but the word of God knows everything. So we gather around the word of God to study the word of God, and that is an exciting time for us. எனக்கு ஒன்று தெரியாது, என்னுடைய மனைவிக்கு ஒன்று எல்லாம் தெரியாது, என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒன்று தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்த இந்த வேத வசனத்தை தியானிப்பதற்காக நாங்கள் குடும்பமாய் கூடி வருவதுண்டு. It was one day that after school my son and daughter came, and they were very small, and my wife sensed there was something wrong. There's something wrong happened in school that day. ஒரு நாள் என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் பள்ளியிலிருந்து வரும்போது அவளை என்னுடைய மனைவி கவனித்து பார்த்து அங்கே பள்ளியிலே ஏதோ ஒன்று தவறாய் நடந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். My daughter is younger to my son, so my son heard that somebody was bullying my daughter. Another girl was bullying my daughter in school. என்னுடைய மகள், என்னுடைய மகளை, என்னுடைய இளையவள், என்னுடைய மகன் மூத்தவர், பள்ளியிலே யாரோ ஒரு பெண் தன்னுடைய சகோதரியை ஏதோ கேலி செய்திருக்கிறான் என்று அவன் அறிந்து கொண்டான். So in an anger he slapped that girl. அவன் கோபத்திலே தன் தங்கையை கேலி செய்த அந்த பெண்ணை அடித்து விட்டான். When my wife conducted the interrogation, all the truth came out, and in the family prayer my wife read through several scriptures, and in the family prayer my son accepted Jesus as a savior. Today he is about to go to Bible college, having committed to full time ministry. அந்த சம்பவத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட போது வீட்டிலே ஜெப நேரத்திலே வேத புத்தகத்திலிருந்து 7 குறிப்புகளை பகிர்ந்து கொண்ட போது என்னுடைய மகன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு அவன் ஆண்டவருடைய கிருபையினாலே இறையியல் கல்லூரியிலே தன்னை ஊழியத்திற்கென்று படிப்பதற்காக செல்ல இருக்கிறான். Hallelujah. 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 Do you gather around the word of God in your family? இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு குடும்பமாக நம்முடைய வீட்டிலே கூடுகிறோமா என்பதுதான். Do you gather around the word of God when an opportunity to study God's word, and you have an opportunity coming through the Bible Calls ministry, a fresh batch to gather around the word of God and study the word of God is coming? Will you make use of it? நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேத வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும். இந்த பைபிள் ஸ்கால்ஸ் திருச்சபைக்கு வரும்போது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளும் போது அதனால் நம்முடைய வாழ்க்கையில பேர் ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. The sad thing in Christendom is Christians are gathering around dance instead of doctrine, sound doctrine. That is the curse of our time. But we can change it as a remnant. We can gather around the word of God. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நாம் பார்க்கிற பிரச்சனை என்னவென்றால் நாம் கூடி வரும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக தேவையில்லாத பல காரியங்களை நாம் கலந்து பேச நாம் அரட்டை அடிக்க கூடிக்கொண்டிருக்கிறோம். அவைகளை மாற்ற வேண்டுமானால் மீதியாயிருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாம் அதிகமாய் வேதத்தை வாசிக்க தியானிக்க அதிலே நேரம் செலவிட வேண்டும். Let's chew Nehemiah chapter 8 and the Holy Spirit will speak to us this morning. இந்த நெகேமியா 8ஆம் அத்தியாயத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. Unity because of a remnant gathering around the word of God. First of all, முதலாவது மீந்திருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை கேட்பதற்காய் ஒருமனப்பட்டார்கள். Secondly, understanding the word of God that is being read out. இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக நேரம் எடுத்தார்கள். Nehemiah 8th chapter and 2nd verse. 8ஆம் அத்தியாயம் 2வது வசனம். We don't have to read the full verse, but I want you to look at the verse as I preach God's word to you. நான் இந்த வார்த்தையை உங்களோடு முழுமையை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை, கவனியுங்கள். As Ezra the priest brought the law before the assembly, both men and women
and all could understand what they read. The Bible says they could understand the word of God being read. அங்கே வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அந்த புருஷரும் ஸ்திரீகளும் அறியத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக வாசித்தார்கள். And third verse, the same thing is repeated. We see the phrase, they could understand the word of God being read. மூன்றாவது வசனத்திலும் அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறோம். புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார்கள். And look at Nehemiah 8th chapter and 7th verse. There's a list of 13 people, 1-3. These are Levites, and this 13-member team is explaining the meaning of the word of God being read out to the people. 7ஆம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறது என்னவென்றால், அந்த வசனம் வாசிக்கப்பட்ட பின்பு லேவியராயிருந்த 13 பேர்கள் அங்கே வாசித்ததை ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அர்த்தம் சொல்லி வாசித்ததை விளங்க பண்ணினார்கள். Now when I was I'm the eldest to my parents, and I had the reputation of being a good boy. நான் என்னுடைய பெற்றோருக்கு மூத்த மகன். என்னுடைய ஒழுங்கிலே நான் ஒழுங்காய் இருப்பேன். But then in a meeting I realized I was not good enough for God. All my good, God minus God, God was a big zero. நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே தெருவசனத்தை கேட்கிற வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், நான் ஒருவேளை என்னுடைய பெற்றோருக்கு நல்லவன் போல இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே நல்லவனா இல்லை. அந்த நல்லவன் என்று ஆங்கில பதம் GOD, இந்த ஜி என்ற வார்த்தையை எடுத்து விட்டு டி என்ற வார்த்தையை எடுத்து விட்டால் எப்படி பூஜ்ஜியம் இருக்குதோ அதே போல நான் கடவுளுக்கு முன்பாக பூஜ்ஜியமாய் இருக்கிறேன் என்று உணர்ந்தேன். And the biggest change in my life after I accepted Jesus is I started falling in love with the Bible. நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தேன். As our pastor introduced, my parents are missionaries, and you know, I was 2 years old when daddy became a full-time missionary with Blessing Youth Mission, and I had religious godly influences all around me. நான் அருமையான போதக அறிவித்தது போல என்னுடைய பெற்றோர் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் மிஷனரியாய் இருந்தார்கள். நான் 2 வயதாய் இருக்கும்போது அவர்கள் முழு நேர ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். நான் அந்த என்னை சுற்றிலும் நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை இருந்தது. ஆண்டவரை அறிந்த பிறகு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். So before conversion, reading the Bible was like swallowing a tablet. But after my conversion, you know, I love to read the Bible. I was in love with the text of God's word and the person that God's word was talking about, Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக வேதத்தை வாசித்தால் ஏதோ ஜுரத்துக்கு மருந்து சாப்பிடுவது போல மாத்திரை சாப்பிடுகிற ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வார்த்தைக்கு இது ஒரு மதுரமாய் மாறிவிட்டது. And my dad saw me reading the Bible, and in the year 1991 my dad gave me a priceless gift. He gave me a study Bible. It was the NIV study Bible. நான் 1991ஆம் ஆண்டு வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே என்னை பார்த்த என்னுடைய தகப்பனார் அப்பொழுது எனக்கு NIV ஆராய்ச்சி வேதாகம புத்தகம் ஒன்றை வாங்கி கொடுத்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கைக்கு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் மாறிவிட்டது. So whatever I did not understand by the reading of the word, when I read the notes of the NIV study Bible, I started to understand the meaning of the text of scripture. நான் வேதத்தை வாசிக்கும்போது எதெல்லாம் விளங்காதிருந்ததோ அதை குறித்து அந்த ஆராய்ச்சி வேதாகமத்தில் அந்த அடிக்குறிப்பில் என்ன இருக்கிறதை வாசித்த போது கூடுதல் வெளிச்சத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். Do you know that most of the major false teachings arise because people don't take time to not only read the Bible but also to understand the Bible?
Bible. அநேக சமயங்களிலே வேத வாக்கியத்தினால் நமக்கு நன்மை கிடைக்காமல் போவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், வேதத்தை வாசிக்கும் போது ஏதாவது ஒரு சந்தேகம், ஒரு விளக்கம் தேவைப்பட்டால் நாம் அதை எங்கே அதற்கு அர்த்தம் கிடைக்கும், அதற்கு விளக்கம் கிடைக்கும் என்று நேரம் எடுத்து அதை சோதித்து பார்க்காமல் நாம் மேலெழுந்த வாரியாய் போவதனால் தான். So if we don't understand what we read, we can go into false teaching. Call over this. We can go into false teaching. நாம் இன்றைக்கு வாசிக்கிற காரியங்களை ஆழமாய் அறிந்து கொள்ளாமல் போனால் நாம் கள்ள உபதேசத்திற்கு, தவறான போதனைகளுக்கு நாம் இலக்காகி விடுவோம். This happened during Bible times. நாம் இந்த வேத காலத்தில் தானே அது நடந்திருக்கிறது. In 2 Peter chapter 3 and verse 16, 2 பேதுரு 3:16 there were some false teachers. They said the writings of Apostle Paul was very difficult to understand. Underline the word. It was very difficult to understand. So they misunderstood it and they twisted it, and they were leading God's people into immoral, ungodly living. These false teachers. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தை எழுதும்போது, என்னுடைய சகோதரனாகிய பவுலடியார் எழுதியிருக்கிற வேத வாக்கியங்கள் கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் அங்கே கள்ள உபதேசத்திற்கு அவர்கள் கடந்து போனார்கள். அதனாலே அவர்கள் தவறான பாவ வாழ்க்கைக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்று அந்த பகுதியில் எழுதியிருக்கிறார். So even today I want to invite you to not only read God's word but to understand God's word. And here again you have an opportunity in your local church through these intensive Bible learning courses to join them and to understand them, and also to do further reading through study Bibles, respected study Bibles, reliable study Bibles. நீங்கள் இப்படி மேலெழுந்த வாரியாக திருவசனத்தை வாசித்து நீங்கள் நின்று விடாதபடிக்கு அதை ஆழமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக வேத ஆராய்ச்சி செய்யுங்கள். தேவனுடைய சபைக்கு வரும்போது அதனுடைய விளக்கத்தை கேளுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட வேதாகம திருச்சபையிலே நீங்கள் இருப்பதன் மூலமாய் நீங்கள் வேத வகுப்புகளிலே சேர்ந்து மிக சிறப்பான விதத்தில் வேதத்தை கற்று தேர்கிறது மட்டுமல்ல, நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஆராய்ச்சி வேதாகமங்களை வாங்கி நீங்கள் கிரமமாய் வாசிப்பீர்களானால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Unity because of the thirst for word of God, a remnant gathered around the word of God. We see that in Nehemiah chapter 8. நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை கேட்பதற்காக மீந்திருக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். Not only that, they took time, secondly, to understand what was being read. இரண்டாவதாக வாசிக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டு அறிந்து கொண்டார்கள். Thirdly, they even practiced. They took a U-turn. I don't have time to talk about it, but they took a U-turn. You know, they were not celebrating a particular feast that Moses talked about, the feast of the tabernacles. They took a U-turn and they celebrated that feast with gusto, with great celebration. They took a U-turn, repented, and celebrated an ignored feast. மூன்றாவதாக இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு விளங்கி கொண்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். திரும்பவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தேவாலய பண்டிகையில ஒன்றான கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அவர்கள் சென்றார்கள். And finally, I want to mention this and close. The final thing that happens in this chapter is these people of God were called to universalize or share what they understood and practiced from the written word of God, which was being read to them by Nehemiah, by Ezra and others. மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர சொன்னவர்கள் அவர்கள், கொண்டு வந்ததை வாசித்ததை கேட்டவர்கள் அவர்கள், கேட்டதை விளக்கி சொன்ன மக்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்ட மக்கள் அதை தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அனைவருக்கும் இது சொல்லப்பட வேண்டும் என்று பகிர்ந்து கொள்ள முன் வந்தவர்கள் இவர்கள். You know, Ezra gave people the meaning of the text of scripture, Ezra and company, but Nehemiah
he had a government job, he took long leave, and he came to rebuild the walls of Jerusalem. A practical man. He gave them an excellent practical command from God. இங்கே எஸ்ரா வேதபாரகனாக தேவனுடைய வார்த்தையை வாசித்ததை விளக்கி சொல்லி அவளுக்கு அதை போதித்தவன். நெகேமியா அரசாங்க அதிகாரியாக இருந்தவன். நீண்ட வெடுப்பை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வந்து இடைந்து போன மதிலை கட்டி அந்த ஜனத்தின் மத்தியில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தேவ மனிதன். The people were crying because the impact of God's word, which they understood was so direct, they were cut at heart. It was like a replay of Acts chapter 2. அங்கே இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை கேட்ட மக்கள் மனம் திறந்து மனம் கசந்து அழுதார்கள். எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்பினார்களோ அதை போன்ற மனம் திரும்பல் ஏற்படுத்தது. அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியை செய்ய வந்தார்கள். And then Nehemiah says in Nehemiah chapter 8 and verse 10, go your way, eat the fat and drink sweet wine, and send portions to anyone who has nothing ready, for this day is holy to the Lord, and do not be grieved, for the joy of the Lord is your strength. அழுது கொண்டிருந்த தேவ ஜனங்களை நெகேமியா பார்த்து சொன்னான், நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொன்னான். In Nehemiah chapter 8 and verse 10, Nehemiah is comparing the word of God to fat. Fat is tasty, fat is lip smacking. இது இந்த நெகேமியா சொல்லுகிறான், மதுரம் கொழுமையானதை புசிக்க சொன்னான். அந்த கொழுமையானது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. இது கொழுப்பாய் இருக்கிறது, நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது, அதை திருப்தி பண்ணுகிறதா இருக்கிறது. As you get older, because of obvious heart problems coming, we don't eat fat. We ask for skinless chicken. But you know what? The Bible is fat. It is tasty, and we can gobble it up. Even though we become old Christians, even though we become gold Christians, it's still fat. It is so tasty. நாம் வயதாகும் போது நம்முடைய வயதுக்கு ஏற்றபடி ஆகாரம் சாப்பிட வேண்டும். ஒருவேளை கொழுப்பு நமக்கு சேர்ந்து விடாமல் இருக்கணும்னால் சிக்கன் தோல் இல்லாமல் அதை லகுவாய் சமைத்து சாப்பிட வேண்டும். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவுதான் வயதானாலும் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கொழுமையானதாய் இருக்கிறது, மதுரமாய் இருக்கிறது. எவ்வளவு நேரம் எடுத்து இதை நாம் புசித்தாலும் இது நமக்கு எந்த விதத்தில் தீங்கு கொண்டு வராது. And Nehemiah 8:10, Nehemiah gives another name for God's word. It is like sweet wine, like how a drunkard gets staggers under the influence of alcohol. When we allow the word of God to impact us, influence us, our life will change. Bondages will be broken. We will be in the control of God's word. It is sweet wine. இந்த நெகேமியா தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான். இது கொழுமையானது மட்டுமல்ல, இது மதுரமானது. இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் மதுபானத்தை குடித்து வெறித்து அவர்கள் தவறான வழியில் போகிற அதே நேரத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற மதுரமானதாய் இருக்கிறது. இதை எவ்வளவுதான் அதிகமாய் புசித்தாலும் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் நீங்கள் சங்கீதங்களினால் நிறைந்து ஞான பாட்டுகளால் நிறைந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு இது நமக்கு உதவும். So if this word of God is truly tasty to you, truly life transforming to you, then you will share it with others who have not yet eaten fat, others who have not yet eaten or drunk the sweet wine
of the written word of God. நீங்கள் இந்த தேவனுடைய கொழுமையான மதுரமான தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவித்து நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்களானால் இந்த கொழுமையும் மதுரமான இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். Even though there are so many churches in Chennai, as I have lived in the city for the last 5 years, I see believers who are famished because they don't have a solid diet of God's word. But you who come to this local church, you are blessed, you are privileged, and because of your discipline, you know the word, you need to share it with people who are starving without the sound doctrine word of God, which God has given you a privilege to understand and grasp because you come here. தேவனுடைய கிருபையினாலே நான் இந்த சென்னை பட்டணத்தில் கடந்த 5 ஆண்டுகள் இருக்கிறேன். நான் அநேக திருச்சபைகளை பார்க்கிறேன். திருவசனத்தின் போதனை இல்லாமல் ஜனங்கள் மிகுந்த பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருச்சபையிலே அந்த தேவனுடைய வார்த்தை தெளிவாய் மிக நேர்த்தியாய் போதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையில வந்திருக்கிற நீங்கள் கொழுமையான மதுரமான இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டு அதை கீழ்ப்படிந்து வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கான ஒரு கடமை, உத்தரவாதம், பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. When I became a believer, I started a small prayer cell in my colony which I live in Vellore called Church Colony, and people who have come there to that prayer cell learned from my little understanding of God's word. Many of them are doing full-time ministry now. நான் சிறு பையனா இருக்கும்போது பள்ளியிலே படிக்கும்போது நான் ஆண்டவரை அறிந்த பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சர்ச் காலனி என்ற ஒரு சிறு இடத்திலே இருந்த வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஜெபக்கூட்டம் நடத்த ஆரம்பித்தேன். அதிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே அந்த குழுவில் இருந்த அநேகர் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். In my school, Idaskara school, 40 minutes lunch break, I will come home. Mummy spoils me royally. She would feed me, even though I was in 11th standard, 12th standard. She would feed me. I'll go back to my school 1 kilometer away, and we had a 15-minute Bible study, and I shared, and that was the foundation for me being a preacher of God's word today. நான் அந்த வேலூர்ல இருக்க ஐடாஸ்கர் ஸ்கூல் பள்ளியிலே படித்த போது என்னுடைய லஞ்ச் பிரேக் டைம் ஒரு 1 hour இருக்கும். நான் வீட்டிற்கு வேகமாய் வந்து என்னுடைய தாயார் எனக்கு அப்பொழுது எனக்கு வாயிலை ஊட்டி விடுவார்கள். நான் சாப்பிட்டு விட்டு உடனே பள்ளியிலே போய் ஒரு 15 நிமிடங்கள் அங்கே இருக்கிற உடன் மாணவர்களுக்கோடு கூட ஜெபிக்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கற்றுக் கொடுத்தேன். And when I briefly worked in HSBC Global Resourcing, an international bank, as a marketplace evangelist, even there I started a 2-minute fellowship, 3-minute fellowship for IT professionals. நான் பின்னதாக ஆண்டவருடைய ஊழியத்தை இப்பொழுது இருக்கிற சமுதாயத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்ன காரியம் என்பதற்காக HSB பேங்க்ல 2 ஆண்டுகள் வேலை செய்தேன். அந்த நேரத்திலே 2 நிமிடம் 3 நிமிட ஜெப ஐக்கியத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். When I shared what I understood from God's word with the other person, that's when I truly understood the meaning of this verse, Nehemiah 8:10, the joy of the Lord is my strength. இந்த நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்கிற திருவசனத்தை நான் எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், நான் கேட்ட, நான் தியானித்த, கற்றுக்கொண்ட, கீழ்ப்படிந்த வசனங்களை இடைய உடன் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்த போது ஒரு பெரும் மகிழ்ச்சி. Would you close your eyes? கண்களை மூடி ஜெபிப்போம். All eyes closed, all heads bowed. எல்லா கண்களை மூடி நாம் தலையில் வணங்கி ஜெபிப்போம். I'm going to ask your dear pastor Dr. Andrew Dev to come and lead us in closing prayer. But before I do that, I want you to lift up the Bible to the sky. If you're going to share the sweet wine, share the fat of God's word with people who do not know it, if you are decided to do that, raise up the Bible high as your pastor comes and concludes in prayer. ஒன்றுமில்லாத தேவனுடைய வார்த்தையை அறியாத மக்களுக்கு இந்த கொழுமையுமான மதுரமுமான தேவனுடைய வார்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வேன் என்று தீர்மானிப்பீர்களானால்
இந்த வேதாகமத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நம்முடைய அருமையான போதகர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் வந்து நமக்காக ஆசீர்வாத ஜெபத்தை செய்வார்கள். Raise your Bible high as your pastor comes and prays for you, saying, I'm going to share the word of God, what I understand from word of God, with the people who are Bible starving. அறிந்த வேத வசனங்களை வேத வசனம் அறியாத மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் என்று சொல்கிற தீர்மானத்தோடு இருப்பீர்களே. ஆனால் அருமையான தேவனுடைய வசனத்தை போதிக்கிற போதகர் அவர்கள் வந்து நமக்காக ஜெபிப்பார்கள்.